Daily. Taste the Daily. சாம் பெட்ரோடா அவர்களுடைய இந்த ட்வீட்டை பார்க்கணும். இதை தான் தேசிய தலைவர் நட்டா அவர்களும் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. திரு அமித்ஷா அவர்களும் இதை தான் மென்ஷன் பண்றாரு. இதுதான் உண்மை. காங்கிரஸ் கட்சியுடைய சாம் பெட்ரோடா அவர்கள் இதுல சொல்றது என்னன்னா, உங்களுக்கு நான் அது இங்கிலீஷ்ல சொல்றேன். Who contributed more for the constitution and its preamble? நேரு, நாட் அம்பேத்கர். சாம் பெட்ரோடா காங்கிரஸ் கட்சியின் வெளிநாடுகளின் விவகார தலைவர், அங்க வெளியுறவு துறை சார்ந்த கட்சியோடைய ஒரு தலைவரா இருக்கிறவரு. அவர் சொல்லியிருக்காரு, அவர் திரு ராகுல் காந்தியோட ரொம்ப க்ளோஸ் கான்பிடென்ட். அவர் தான் சொல்லியிருக்கிறாரு இத மாதிரி, பாபா சாஹிப் का दिया हुआ संविधान, Dr. Ambedkar is the father of the Indian Constitution, is the biggest falsification of our country's modern history. சொல்றவர் யாரு? காங்கிரஸ் கட்சியுடைய சாம் பெட்ரோடா. அவர் ஏற்கனவே ஒரு தடவை ஏதோ பேசுனதுக்கு கட்சியில இருந்து ரிசைன் பண்ணி வெளியில போனார். மீண்டும் அவரை காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கொண்டது. இன்னைக்கு உயர்ந்த பதவியில காங்கிரஸ் இருக்கிறார். அவர் தான் இதை சொல்லியிருக்காரே தவிர திரு அமித்ஷா அவர்களும் திரு நட்டா அவர்களும் அதை தான் பாயிண்ட் அவுட் பண்றாங்க. டாக்டர் அம்பேத்கர் அவர்களை காங்கிரஸ் கட்சி இன்னும் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்களை தவிர்த்து நிச்சயமாக அரசியலமைப்பு சட்டம் என்பது இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் காங்கிரஸ் கட்சி ஏன் அவருக்கு உரிய மரியாதையை தரவில்லை என்ற கேள்வியை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் அமைச்சரும் பாஜகவின் தேசிய தலைவர் நட்டா அவர்களும் இந்த கேள்வியை தான் எழுப்பியிருக்காங்க. இதை வேண்டுமென்றே மக்கள் முன் திரித்து கொண்டு போய் தமிழ்நாடெங்கும் போராட்டங்களை அறிவிக்கிற காங்கிரஸ் கட்சி உண்மையை மறைக்கிறது. ஆகையால் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தங்கள் சொந்த தலைவர் சாம் பெட்ரோடாவுக்கு அறிவுரை வழங்குவதை விடுத்து ஆர்ப்பாட்டங்களை நடத்துவது மக்களை ஏமாற்றும் போக்கு என்பதை தான் நான் இங்க சொல்ல விரும்புறேன். திரு விஜய் அவர்களும் இந்த ட்வீட்டை போய் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாருங்கிற கருத்தையும் முழுமையா பார்த்துட்டு திரு விஜய் அவர்கள் தன் கண்டனத்தை பதிவு பண்ணணும். பார்க்காம பதிவு பண்றது முழுமையா எதையும் தெரிஞ்சுக்காம பேசுறதா நான் கருதுறேன். அவர் முழுமையா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசினாருன்னா அவருக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே தமிழகத்துல இந்த பாஜகவுடைய மத்திய அமைச்சரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு செயல்பாடு எடுக்கிறாங்க. இது வெறும் அரசியல். இது வெறும் அரசியலுக்காக செய்யக்கூடிய தூண்டப்பட்ட ஒரு செயல்பாடு. திரு அமித்ஷா அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார், டாக்டர் அம்பேத்கர் அவர்களை ஏன் காங்கிரஸ் கட்சி உயர்த்தி பிடிக்கவில்லை, ஏன் காங்கிரஸ் கட்சி அரசியலமைப்பு சட்டத்தை கான்ஸ்டிடியூஷன் அதிகமா கான்ஸ்டிடியூஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது நேரு தான், அம்பேத்கர் இல்லைங்கிற வார்த்தையை சொன்னது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சாம் பெட்ரோடா திரு ராகுல் காந்தியோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவர். அவர் சொல்லியிருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.